இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஐடி டெஸ்ட். எங்கள் அம்மா கரெக்டாக போட்டு கை காலில் தெரியவே படம் அன்னைக்கு ரோஸ் ஹியூமன்ஸ் போனோம்ல, அதை பார்த்துட்டு அம்மா சென்னை சில்க்ஸுக்கு இவ வாங்க கேமராவில் எல்லா கையும் கலராக தான் தெரியுது. எம்மா ஃபஸ்ட்டு நான் எதை வச்சு என் கையிலன்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியுமா? நகத்தை வச்சு காமிச்சேன். நகை இருக்கா இல்லை நகை இருக்கு. இது வாட்டி எதுவும் தெரியாம உள்ள போகிறீங்க. இந்த அக்காவுக்கு ஃபோன் அடிப்பி அவன் அடிப்பா. இந்த அக்கா வந்துட்டாங்க. சுப்பு, வேணி, அம்மா சத்தியமாக பயந்துட்டேன்டி. யாரோ இல்லைண்ணா இந்த ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்கோம். திருத்துறோம் யார்கிட்ட அந்த அக்கா எங்க யார்கிட்ட கொடுத்துருத்துறா? பைத்தான் பைத்தான் நீங்களும் அந்த அக்கா இன்டர்னலுக்கா போன சாட்டர்டே மண்டே எக்ஸாம் லீவ்னால படிக்கிறதுக்கு இந்த வீக் மண்டே இருந்துச்சா எக்ஸாம்? இந்த வீக் இல்லை, ஆமாம் இந்த வீக் மண்டே எக்ஸாம் இருந்துச்சு. கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வீக்கில் இருந்து சரி. போரிங்காக எப்படி நாலேஜ் இருக்கா? பேசிக்ஸ் அதான் சொல்கிறேன். பேசிக்ஸ்னா எந்த அளவுக்கு பேசிக்ஸ்? வந்து இப்போ பைத்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா 28 சொல்லியிருக்கேன். அப்படி நான் எல்லாருமே சேம் ஒரிஜினலிட்டி சொல்லியிருக்கேன். 28 இன்னைக்கே அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே 12 வரைக்கும் பண்ணலாம். டோட்டல் ஃபீ எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் 12 12 வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா? இல்லை பைத்தான் வித் நான் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரிஜினல் ஃபீ 36 சொல்லியிருக்கேன். 17 வரைக்கும் பண்ணலாம் டோட்டல் ஃபீ. நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீ உங்களுக்கு 12 வரைக்கும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இன்னொரு நாள் வேணால் எக்ஸாம் எழுத வரோம்க்கா திரும்ப எழுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு 1 வீக் டைம் வேணும் அப்படின்னா அவங்க பர்சன்டேஜ் பொறுத்து தான் வரும் ஃபீஸ் வரும். ஏன்னா ஆஃபர் பார்த்தீங்களா, இப்போது கம்பெனி கார்பரேட்டோட ரூல்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஆஃபரில் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டல் ஃபீயை ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணணும். ஆனால் உங்களால் பண்ண முடியாதுல்ல. சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க வசதி இருக்கவங்க ஓகேன்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபீ பே பண்ணுவாங்க. இல்லாதவங்க இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். நீங்கள் தான் டேட் கொடுப்பீங்க, அந்த டேட்டில் தான் ஃபீஸ் கட்டுறது முடியும். வீட்டில் போய் கேட்டுட்டு அலோ பண்ணுவாங்க. நேற்று ஒரு அட்மிஷன் அந்த பையன் பைத்தான் போட்டிருந்தாங்க. எந்த காலேஜ்? எங்கள் காலேஜ்லேருந்து யாராவது வந்தாங்களா? ஆமாம் 2 பேர் வந்தாங்க. அட்மிஷன் போட்டாங்க. அப்புறம் வீட்டில் ஏதோ கேட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. தேர்ட் இயர் போடணும். தெரியல என்ன டிபார்ட்மெண்ட். உங்கள் டிபார்ட்மெண்ட்டா இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டா? நேம் வந்து அவங்க அப்பாவோட வந்துருந்தாங்க. டோனியாவா? டோனியா வரவே இல்லை. காவிய பாரதி வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காவியா அவங்க அப்பாட்ட கேட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப எப்படி ஃபீஸ் நார்மலாக இருக்காது. இந்த ஃபீஸ் கூட அவங்களுக்கு இருக்காது, அதிகமாக தான் வரும்.
நான் அந்த கொடுத்த ஆஃபரை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அதிகமாக. நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க? பைத்தான் போட போகிறீங்களா இல்லை பைத்தான் டேட்டா சயின்ஸ் போட போகிறீங்களா? வித் டேட்டா சயின்ஸ் அதானக்கா. அது பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ போட்டிங்க அப்படின்னா ஐடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோடிங் தெரிஞ்சு. வீட்டில் போய் வீட்டில் கேட்குறீங்களா? கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன். கோர்ஸ் எவ்வளோ நாளுக்கு நடக்கும்? இது 3 மந்த் இருக்குது. இப்போ சாட்டர்டே சண்டே வாங்கினீங்கன்னா 3 or 4 மந்த் கூட இருக்கும். கூட தான் வரும். ஓ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும். ஆமாம், சாட்டர்டே சண்டே மட்டும்னா 4 மந்த்து. இப்போ டைமிங் மார்னிங் வரீங்க அப்படின்னா 9 to 12 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இல்லை நான் ஆஃப்டர்நூன் வரேன், எனக்கு மார்னிங் டைம் வர முடியாது அப்படின்னு சொன்னால் 2 to 6 அதிகமாக 2 to 6 தான் வரேன். ரொம்ப இஷ்டம் தான். ஏன்னா சில பேர் ஏதாவது ஒர்க் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஆஃபரை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 3000 இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரையில் ஒரு 2000 பே பண்ணணும். சாட்டர்டே வருவீங்கல்ல, சாட்டர்டே வரும்போது அந்த 2 பே பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் இந்த 12 வந்துடும். சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறது தனியாக ஃபீஸ் தனியாக அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே ஒரே தான் ஆகிடும். சரியா? 2 வரும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க. தெரியணும்ல நீங்கள் இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு. உங்களோட சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும் சென்டர். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஒரு டேட் கொடுக்கணும். இந்த ஃபீஸ்லலாம் நான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி போக நான் பே பண்ணேன் இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு டேட் கொடுத்தா போதும். அந்த டேட்டில் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் நாள் கழித்து ஜாயின் பண்ணால் பர்சன்டேஜ் பொறுத்தா இருக்குது. அது 1 வீக் தான் டைம். ஓ, பர்சன்டேஜ் பொறுத்து. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப எக்ஸாம் எழுதணும். ஆஃபர் இருக்காது உங்களுக்கு. ஒரிஜினல் ஃபீயே வந்து 28, 36 இதுவும் கூட போடலாம். என்ன வீட்டில் கேட்குறோம். கேட்டுட்டு எத்தனை மணிக்கு? யார் ஈவினிங். ஈவினிங்கா? என்னது ஈவினிங்? வீட்டில் கேட்டு வீட்டில் கேட்டு ஈவினிங் சொல்கிறோம். சப்போஸ் இல்லை நீங்கள் படிக்கிற இடத்த நான் வந்து பார்க்கணும், நாங்களும் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு வாங்க. சரி, ஓகேவா? ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் கேட்குறாங்கன்னு பயப்படுவாங்க. அமௌண்ட்டுனா எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. பசங்களுக்கே கேட்குறாங்க, பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால கூட்டிகிட்டு வாங்க. சரியா? சரி, ஓகே. இல்லை இப்போ உங்க மூணு ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். சாப்பிட்றது எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டு கால் பண்ணுங்க. சரிக்கா. டம்முன்னு உடச்சிட்டு ஐயோ ஆண்டவா, செம்ம மொட்டை மாடி வா பார்த்துருப்போம். வாரையும் நல்லா இருக்கு ஜெனிஃபர். மொட்டை மாடி கீழே விழுந்தா உயிர் தப்பாது. அப்படியா?